டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கு முகப்பரு பற்றி காண்போம். இன்னைக்கு நம்ம நாட்டில் இளைஞர்கள்கிட்டையும் பெண்கள்கிட்டையும் நிறைய பிரச்சனை என்னென்னா, டாக்டர் எனக்கு முகத்தில் நிறைய முகப்பரு வருது, இதுக்கு உடனடியாக தீர்வு சொல்லுங்க அப்படிங்கிறது. இது கண்டிப்பாக உடனடியாக தீர்க்கக்கூடியது கிடையாது, ஆனால் கண்டிப்பாக தீர்க்கக்கூடியது தான். இதற்கு அடிப்படையாக சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம தோல் மிருதுவாகவும் அழகாகவும் இருக்கணும்னா அந்த இடத்துல கண்டிப்பாக எண்ணெய் சுரப்பிகளும் நம்மளுடைய வியர்வை சுரப்பிகளும் கண்டிப்பாக இருக்கும். அந்த எண்ணெய் சுரப்பிகள் எப்பொழுது அதிகமாக வேலை செய்யும்னா, ஒரு குழந்தை பருவ வயதை அடையும் பொழுது இந்த எண்ணெய் சுரப்பிகள் அதிகமாக சுரக்க தொடங்கும். அதனால தான் அந்த பருவ வயதில் ஆணோ பெண்ணோ மிக அழகாக தோன்றுவார்கள். இந்த எண்ணெய் சுரப்பி அதிகமாக சுரக்கும் பொழுது அந்த இடத்துல சில சமயங்களில் தொற்று கிருமிகள் ஏற்படும். இந்த தொற்று கிருமிகள் எவ்வாறு ஏற்படுகிறது? நம்ம அழகுக்காக பல நேரங்களில் முகப்பூச்சுக்களை பயன்படுத்துகிறோம், கெமிக்கல்ஸை பயன்படுத்துகிறோம், அல்லது நம்மளை சுற்றி இருக்க இடத்துல நிறைய கிருமிகள் இருக்குது. இப்படி இதனால் அந்த வியர்வை சுரப்பையும் எண்ணெய் சுரப்பையும் தடைப்படும் பொழுது அது கெட்டியாக பருக்களாக மாறும். சில நேரங்களில் பார்த்தோம்னா இந்த முகப்பரு ஒன்றோடொன்று இணைந்து பெரிய கட்டிகளாக மாறும். இதற்கு நம்ம நிறைய விஷயங்களை தேடி போகும். உடனடியாக தீர்வு வேணும், ஏதாவது ஆயின்மெண்ட் கொடுங்க. கண்டிப்பாக ஏற்கனவே அது சுரப்பிகள் தடைப்படுவதனால வர்றதுனால ஆயின்மெண்ட் போட்டால் குறையாது. அப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் பயன்படுத்துவாங்க, சில நேரங்களில் ஹார்மோன் சிகிச்சைக்கும் போவாங்க. இப்படி போகிறதுக்கு பதிலாக ஆயுர்வேதத்தில் அதை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்மளுடைய பருவ காலம் அப்படிங்கிறது பித்தத்தின் காலம். பித்தம் தான் முகப்பொலிவுக்கும் அடிப்படையானது. அப்போ பித்த காலத்தில் பித்தம் அதிகரிக்கும் பொழுது அது பருவாக மாறுகிறது. அப்போ ஏன் இதை நம்ம எப்படி அணுகலாம் அப்படின்னா, நம்மளுடைய உணவை முதல்ல கவனிப்போம். நம்ம சாப்பிட்ற உணவில் இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறோம். எண்ணெய் பசியோட உணவுகளை எடுத்துக்கிறோம். இப்போ சமீப காலமாக நான்வெஜ்ஜை பல வகையில் சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சு. இந்த மாதிரியெல்லாம் எடுக்கும் பொழுது ஏற்கனவே அங்கே செபேஷியஸ் செக்ரீஷன் அதிகமாக இருக்குது. இந்த உணவுகளும் சேர்ந்து வேகமாக அந்த செக்ரீஷன்ஸை உருவாக்குது. இது மட்டும் காரணமாக இரவில் நம்ம சரியாக தூங்குறது கிடையாது, நல்ல காய்கறிகளை எடுத்துக்கிறது கிடையாது, நிறைய முகப்பூச்சு, நிறைய க்ரீம்ஸு, சோப்பு இப்படி பயன்படுத்தும் பொழுது அந்த பித்தத்தின் தன்மை ரொம்ப அதிகமாக மாறுது. அதை எப்படி தீர்க்கலாம்? உணவுல இருந்தே ஃபஸ்ட்டு மாற்றத்தை கொண்டு வரணும். உணவில் காய்கறிகள், பழங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கசப்பு சுவையுடையதை எடுத்துக்கணும். ஏன்னா கசப்பு தான் பித்தத்தை கண்ட்ரோல் பண்ணுற அருமருந்தாக நமக்கு இருக்குது. நம்ம அதை எப்படி அணுகிறோம்? முதல்ல முகப்பருக்கு நம்ம உணவு முறைகளை நம்ம சொல்லிடுவோம். இரண்டாவதாக கஷாயங்களை கொடுப்போம். என்ன டாக்டர் எப்போ பார்த்தாலும் கசப்பு கஷாயத்தையே சொல்கிறீங்கன்னா, கண்டிப்பாக கசப்பு மட்டும்தாங்க தோலுக்கான சிறந்த மருந்து. நம்ம நிம்பாதி, குடூச்சியாதி போன்ற மகாதிக்தகம் போன்ற அவரவர்களுக்குடைய அறிகுறிகளுக்கு ஏற்றவாறு நம்ம கஷாயங்களை முதல்ல கொடுப்போம். முகம் கழுவுவதற்கு வேப்பிலை கலந்த தண்ணீரை முகத்தில் தொட்டு எடுங்க அப்படின்னு சொல்லுவோம். வயிற்றை சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ நம்ம பேதிக்கு கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு சிகிச்சையை செய்வோம். இது எல்லாம் படிப்படியாக செய்யணும். சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த முகப்பரு கூட சேர்ந்து தலையில் பொடுகும் அதிகமாக இருக்கும். அந்த கழிவுகளை நீக்கி அந்த பொடுகுக்கான சிகிச்சையும் நம்ம செய்வோம். இப்படி பருக்களை படிப்படியாக குறைக்க முடியும். ஏன் படிப்படியாக அப்படின்னு சொல்கிறேன்னா, அது பித்தத்தின் காலம் அப்படிங்கிறதுனால திருப்பி திருப்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம பித்தத்திற்கான சிகிச்சையை தொடர்ந்து செய்யும் பொழுது, கழிவுகளை நீக்கும் பொழுது முகப்பரு பெருமளவில் கட்டுப்படும். இந்த முகப்பரு போனதுக்கப்புறம் அந்த இடத்துல தழும்புகள் இருக்கும். அந்த தழும்புகளை குறைப்பதற்காக நம்ம முகப்பூச்சுக்கள்லாம் மூலிகைகளான ஃபேஸ் பேக் நம்ம கொடுப்போம். தழும்புகள் இருக்கும் பொழுது மட்டும்தான் அதை நம்ம பயன்படுத்த முடியும். குங்குமாதி தைலம் போன்ற முகப்பூச்சுக்கள்னால, இயற்கையான முகப்பூச்சுக்கள், கெமிக்கல் இல்லாத முகப்பூச்சுக்கள் போடும் பொழுது அந்த தழும்புகள் மறைந்து தோல் நல்ல மிருதுத்தன்மையை அடையும். இன்றைக்கு நம்ம முகப்பரு பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.